சாதி மத பேதங்களை கடந்த தைப்பொங்கல் விழாவே தமிழர்களின் திருவிழா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் பெரம்பூரில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய ஸ்டாலின், தமிழர்களின் தனி பெரும் விழாவான பொங்கல் விழாவை கொளத்தூர் தொகுதி மக்களுடன் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். பொங்கல் விழாவே திராவிட இயக்க விழா என்றார் அவர். நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட, உற்சாகத்தோட, உணர்வோட கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா. மற்ற விழாக்களை பார்க்குற போது அதுக்கு மதம் இருக்கும், ஜாதி இருக்கும். ஆனால் பொங்கல் விழாக்கு மட்டும் தான் மதம், ஜாதிலாம் கிடையாது. தமிழ் சாதி தான் இருக்கும், வன்முறை கிடையாது. நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக, ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, விவசாய பெருங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக, ஒட்டுமொத்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்ற ஸ்டாலின், தந்தை பெரியாரே தமிழர்களுக்கென்று ஒரு விழா என்றால் அது பொங்கல் விழாதான் என்று கூறி திருக்குறளை பொங்கல் பரிசாக வழங்கியதை சுட்டிக்காட்டினார். திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் தின ஆண்டு கணக்கு ஆகியவற்றை செய்து கலைஞர் பொங்கலை சிறப்பித்ததை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் திருநாளை எழுச்சியுடன் கொண்டாடவே 17ஆம் தேதி கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அளித்திருப்பதாக தெரிவித்தார்.